வணக்க மக்களே, இந்த வீடியோல செகண்ட் ப்ரோமோ வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜேஎஸ் அவர்கள் அவரோட பொண்ணுக்கு வந்து முட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சீன் வந்து நடந்துட்டு இருக்கு. கிராசரி டாஸ்க் பத்தி தான் பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசியிருக்காரு, என்ன இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படியே டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஒரு லைக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ அதனால ஒரு லைக் கொடுத்து நம்மள வந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் கொடுப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த இரண்டாவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கிராசரி டாஸ்க் பத்தி பேசுறாரு. ஸோ சொல்லுங்க, கிராசரி டாஸ்க் எப்படி போச்சு அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ இந்த டாஸ்க்ல வந்து ஃபைனலா எங்க வருது அப்படின்னா, யார் யார் எவ்வளவுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பார்த்ததுல, அந்த ப்ரூஃப் எடுத்து பார்த்ததுல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சாச்சனா தான் கம்மியா வாங்கியிருக்காங்க. இதுல சாச்சனா பர்ச்சேஸ் பண்ணது வெறும் 2000 ரூபாய்க்கு மட்டும்தான். சரிங்களா, சாச்சனா வெறும் 2000 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அன்சிதா தான் பாக்கி மிச்சம் இருக்கிற அமௌண்ட், அதாவது 2000 மிச்சம் 10,000 ஆளுக்கு 5000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கு ஜாக்லின் அன்சிதாவும் தான். சரிங்களா, சோ அதை வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சௌந்தர்யா வந்து கேள்வி கேட்கிறாரு, அவங்க மேல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன் இருந்ததுனால நீங்க அதை ஈஸியா வந்து அவங்க மேல போட்டு திணிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த டைம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அன்சிதா எஸ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரூவா எதை சொல்லணும்னாலும் அந்த இடத்துல வந்து அன்சிதா கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி தான் பண்ணாங்க. எல்லாத்தையும் வந்து சாச்சனா மேல போட்டு நீ தான் ஜாம் பாட்டில் திங்கிற அப்படி இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து அன்சிதா சொன்னாங்க இல்லையா. சோ இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிற கொஸ்டின் கரெக்ட். இது முட்டு கொடுக்கறது கிடையாது. இந்த இடத்துல இது கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல சாச்சனாவுக்கு நடந்தது ஒரு அநீதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பிள்ளை எடுத்ததை நம்மளே பார்த்திருந்தோம். 2 பாட்டில் என்னமோ எடுத்து, பட் இந்த திருடுனேன் அதை எடுத்தேன் இதை எடுத்தேன்னு சொல்றதுலாம் ஓகே. பட் இந்த இடத்துல அவர் வந்து கரெக்டா தான் பேசுறாரு அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப இதை நிரூபிச்சு காட்டுற பிக் பாஸ் விஜய் சேதுபதி அவர்கள் நேத்து அவர் சாரி கேட்டாரா இல்லையாங்கிறத நிரூபிக்கல. நிறைய இடங்கள்ல நிரூபிக்க வேண்டிய இடங்கள்ல நிரூபிக்காம இருக்காரு. அதெல்லாம் ஏன் பண்ணல? இப்ப பொண்ணுக்குன்னே நிரூபிக்கிறாரா? என்னடா அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் முட்டு கொடுக்குற நிலைமைக்கே வந்துட்டாங்கிறீங்களா? ஆமா, முட்டு கொடுக்குறாருங்கிற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயம்னா அது முட்டு கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். சரிங்களா, இந்த கண்டனை பொறுத்த அளவுக்கு கரெக்ட். பட் ஏன்னா மத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த டீட்டெயிலா போகாம, நேற்று மஞ்சரி பிரச்சனையே முற்றுப்புள்ளி வைக்கல, ஜெஃப்ரி பிரச்சனையிலேயே முட்டுப்புள்ளி வைக்கல. ஏன்னா பொண்ணு வந்து விக்டிமா நிக்கிறதுனால முற்றுப்புள்ளி வைக்கல. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நின்றுட்டு இப்ப பொண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனைன்னு எல்லாரையும் பண்றாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சாச்சனாவை தொட்டா கெட்டா அப்படிங்கிற மாதிரி அதே தான் கரெக்டா பண்றாரு. பியூர்லி சப்போர்ட்டட் ஃபார் சாச்சனா. சரிங்களா, அவ்வளவுதான் இந்த ப்ரோமோல இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் அடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.